என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 16/6/2025 புதிய செய்தி நமக்கு வந்திருக்குது. குறிப்பா மகளிர் உரிமை தொகை பெறாதவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் கிட்டத்தட்ட மேல்முறையீடு செஞ்சு பணம் கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நேற்று தஞ்சாவூர் விஜயம் செஞ்சிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில முதலமைச்சர்கிட்ட இருந்து முக்கியமான செய்திகளை வாங்கி அமைச்சர் பெருமக்கள் சொன்ன செய்தியை தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சாதான் இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தெரிவிங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு. கல்லணை கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்து விட போறதா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கஜம் என்று சொல்ல போனாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏ எல்லாம் புடைசூழ 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் தஞ்சாவூர்ல இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 16/6/2025 இந்த செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சென்னையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் இப்ப சென்னையில இல்லாவிட்டாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 16ஆம் தேதி முக்கியமான செய்தியை நமக்கு ஒளிபரப்ப பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்க உடனடியா விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான 10 நாளுக்குள்ள உங்கள் கவுண்ட் டவுன், அதாவது உங்களோட விண்ணப்பங்களை கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கடை மூலமா கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாக்குச்சாவடி, அந்தந்த வாக்குச்சாவடியில கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. உடனடியா மேல்முறையீடு செஞ்சவங்களும் மேல்முறையீடு செய்யாதவங்களும் புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிச்சு ரேஷன் கார்டு வந்தவங்களும் உடனடியா விண்ணப்பிங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். அதன் அடிப்படையில 2026 தேர்தல் காலத்துல 1500 ரூபாயா மாத்த போறதா முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதாவும் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களே, இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இன்னொரு ஒரு வாரத்துல உங்க ரேஷன் கடையில விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்க வாக்குச்சாவடி மையத்திலேயே விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொன்னான வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வாங்காம இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த மகிழ்ச்சியான வீடியோ, இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் யாரும் டிடி சேனல்ல சொந்தங்கள் ஆகிறதுக்கு, நிரந்தர சொந்தங்கள் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.